Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Bashirin Nadhir wa Sirajil Munir Sayyidina wa Nabiyyina wa Habibina wa Habibi Ilahil Alameen Abil Qasim Mustafa Muhammad. Allahumma salli ala Muhammad wa ali Muhammad wa ala ahli baytihi tayyibin at-tahirin wa ashabihi al-mayamin. Assalamu alaikum. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்கள் தோழர்கள் ஏனையவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா புனித அல் குர்ஆனிலே அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்துன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون என்று கூறுகின்றார். இன்றைய உரையிலே இமாம் அபா அப்துல்லாஹில் ஹுசைன் அலைஹி அஃலலு ஸலாத்தி வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச இருக்கின்றோம். கடந்த நிகழ்வுகளிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஹாத்தம் வரை ஒவ்வொரு நபிமார்களை பற்றி பேசி வந்து அதற்கு பிறகு அமீருல் மூமினீன் அவர்களுடைய மகன் அவர்களுடைய மனைவி அதற்கு பிறகு அடுத்த மகனாக வந்துதித்த இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இமாம்களுடைய வரலாறு நபிமார்களுடைய வரலாற்றிலே நாங்கள் இருந்து பார்க்குகின்ற பொழுது இவர்களுடைய காலத்திலும் அந்த நபிமார்களுடைய காலத்திலும் நடைபெற்ற நிகழ்வுகள் அவர்கள் எதிர்நோக்கின சவால்கள் என்பனவற்றை இப்படியான இமாம்களும் எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷாபான் 3ஆம் நாள் அமீருல் மூமினின் ஹசரத் அலி அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா சலாமுல்லா அலைஹா ஆகிய தம்பதிகளுக்கு இரண்டாவது குழந்தை ஜனனமாகியது. வஹீனதும் விலாயத்தினதும் வீட்டில் இன்னொரு தாரகை உதயமாகியது. இமாம் ஹுசைனை பற்றி சுருக்கமாக சில வரிகளை உங்களுக்கு சொல்லி அதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்லலாம்னு நினைக்கின்றேன். இல்மாமத்துன் சரியாத்துன் பி ஹயாத்தில் இமாம் அல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஒபினு அமீருல் மூமினின் சிப்துர் ரசூலில் ஆலம் وَرَيْحَانَتُهُ وَسَيِّدُ شَبَابِ أهل الجنة وخامس أهل أصحاب الكساء والمنزه عن الرجس بنص القرآن إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا سورة للخلق أو للخلق محمدي صلى الله عليه وآله وسلم والكمال العلوي ومجمع الفضائل والمكارم والمثل العليا وبموقفه يوم عاشوراء أعطى الأمة الإسلامية درسا عمليا في مجابهة الظالمين. விரைவாக இமாம் ஹுசைனுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அமீருல் மூமினின் ஹஸரத் அலி இப்னு அபி தாலிபுக்கும் ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கும் ஜனனமாகிய இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ரைஹானா சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய தலைவர்களில் ஒருவர். கிசா போர்வையினால் போர்த்தப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்ற பொழுது அதில் 5ஆம் மனிதர். குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா தூய்மையாக்கியப்பட்ட ஒருவர். படைப்பிலே பெருமானார் அவர்களுக்கு ஒத்து இருக்கக்கூடியவர். அவருடைய பூர்ண முக்தி பெறுகின்ற அந்த நிலையிலே அலவியினுடைய தன்னுடைய தந்தையினுடைய அந்த முறையிலே இருந்தவர்கள். எல்லா ஃபதாயில்களும் சிறப்புகளும் ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் நிறைந்த மாமனிதர், உயர்ந்தவர். ஆஷூரா தினத்தன்று அவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு
அநியாயத்தை எதிர்த்து போராடுகின்ற அநியாயக்காரர்களுக்கு எதிரான போராட்டத்திலே பெரிய ஒரு பாடத்தையும் படிப்பினையையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். இது ஒரு சுருக்கமான ஒரு சுருக்க குறிப்பு. சில மனிதர்களை பார்த்தால் அவர்களுடைய பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சில பெண்களும் அப்படித்தான், சில ஆண்களும் அப்படித்தான். ஆண் அழகன் பெண் அழகன் சொல்லுவார்கள். ஹசரத் ஃபாத்திமாவை சொல்லுவார்கள் யூசுஃப் ஜஹரா, ஜஹராவுடைய ஃபாத்திமாவுடைய யூசுப் நபி தான் மனிதர்கள் மிக அழகான மனிதர்னு சொல்வார்கள். பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கையை வெட்டி கொண்டார்கள். அவ்வளவு அவர்களுடைய அழகிலே மயங்கி போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகர். இந்த சில மனிதர்களை பார்த்து அவங்களோட புருவம், அவங்களோட அந்த முகம், அடுத்தது அந்த பார்வை, அவங்களோட உதடு, தலைமுடி, நிறம், புயம், இதெல்லாம் வந்துட்டு அப்படி ஒரு அழகாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு அழகான மனிதன் கொண்டிருக்க வேண்டிய வெளித்தோற்றம் எல்லாம் இமாம் ஹுசைனிடத்திலே இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, வெளித்தோற்றம் மட்டுமல்ல, அகத்தோற்றமும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆன்மீக ரீதியாக, ரூஹியத்து ரீதியாக, மனோ ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அஹ்லாக், ஃபதாயில் போன்ற சகல அம்சங்களிலும் இமாம் ஹுசைன் அவர்கள் அழகானவராக இருந்தார்கள். சீரத்தன் சூரத்தன், நடையிலையும் பண்பாட்டிலும் அவர்களுடைய தோற்றத்திலும் இப்படியான ஒரு நிலையிலே அவர்கள் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஷஹீதாகின்ற பொழுது வயது 56. ரசூலுல்லாவோடு 6 வருடங்களும் தந்தையோடு 37 வருடங்களும் பாட்டனார் மரணித்து தந்தையோடு ரசூலுல்லா மரணித்ததற்கு பிறகு தன்னுடைய தந்தையோடு 30 வருடங்கள் 30 வருடமும் சில மாதங்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். தன்னுடைய சகோதரர் இமாம் ஹசன் அல் முஜ்தபா இப்னு அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 47 வருடம், தந்தை மரணித்து சகோதரர் ஹசனுடன் இமாம் அலி மரணித்ததற்கு பிறகு இமாம் ஹசனுடன் 10 வருடம் வாழ்ந்திருக்கின்றார்கள். சகோதரன் இமாம் ஹசன் மரணித்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே 10 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் கையிலே ஒரு மோதிரம் போட்டிருப்பார். அந்த மோதிரத்திலே ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இமாம் ஹுசைனுடைய கொடை, அவர்களுடைய ஏழைகள் மீதான இரக்கம், அவர்களுடைய வீரம், அவர்களுடைய இபாதத் போன்ற சகல விடயங்களிலும் அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கு, இளைஞர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக திகழ்ந்திருப்பதை பின்னால் வரக்கூடிய விடயங்களிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறாக ரசூலுல்லாவுடைய அந்த குடும்பத்திலே முக்கியமான ஒருவராக பிறந்திருந்த இமாம் ஹுசைன் அவர்கள் பிள்ளை பிறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் விரைந்து வந்தார்கள் ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டுக்கு. விரைந்து வந்து அஸ்மா இடத்திலே, அவருடைய வீட்டு பணிப்பெண்ணாக இருந்த அஸ்மா இடத்திலே கேட்டார், என்னுடைய பிள்ளையை கொண்டு வாருங்கள் என்று. அந்த பிள்ளையை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெள்ளப்புடவையினால் சுற்றி பிறந்த பிள்ளையை, தாய் எழும்ப முடியாது, பிறந்த பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைத்திருக்கின்றீர்கள் என்று அவருடைய பிள்ளையினுடைய தந்தையிடத்திலே இமாம் அலி இடத்திலே கேட்ட பொழுது, உங்களை முந்தி நான் பேர் வைக்கவில்லை யார் ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாவை முந்தி நான் பேர் வைக்கவில்லை. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வாறு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களோ, ரசூலுல்லாவுக்கு அவ்வாறு அமீருல் முஃமினீன் ஹஸரத் அலி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு தன்னுடைய இடத்திலே அமீருல் முஃமினீன் ஹஸரத் அலி அவர்களை வைத்த பொழுது அங்கிருந்த காவிர்கள், முனாஃபிக்கீன்கள் ஹஸரத் அலி அவர்களை நையாண்டி பண்ணினார்கள், பகடி பண்ணினார்கள். யுத்தத்துக்கு பயந்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் பாதுகாப்பாக அலி இருக்கிறார் என்ற சொன்ன பொழுதும் அமீருல் முஃமினீனால் அவர்களுடைய உள்ளத்திலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய எல்லைக்கு வரைக்கும் போன பொழுது இவர்கள் போய் சொன்னார்கள், இப்படி சொல்லுகிறார்கள் யார் ரசூலுல்லாஹ்,
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமா தருல்லா யா அலி அந்த கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா இல்லா அன்னஹு லா நபிய்ய பாதி. மூசா நபிக்கு எவ்வாறு ஹாரூன் நபி இருந்தாரோ அவ்வாறு நீ எனக்கு அந்த அந்தஸ்திலே, அந்த சிறப்பிலே, அந்த பதவியிலே, அந்த தன்மையிலே நீ இருப்பதை நீ பொருந்தி கொள்ளவில்லையா? ஆனால் எனக்கு பிறகு நீர் நபியாக வரமாட்டீர் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயம் இங்கே ஞாபகிக்கப்படுவது சிறந்தது என்பதனால் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை பற்றி ஒரு தனிய ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் அமீருல் மோமினின் ஹஸரத் அலி இப்னு அபி தாலிபுக்கும் இடையிலே இருந்த என்ன ஒருமைப்பாடு இருந்ததன் காரணமாக யார் சொன்னார்கள் என்பது வேறொரு விடயம். எனவே அவருடைய பிள்ளைக்கு, ஹாரூனுடைய பிள்ளைக்கு பேரன் இருந்தது ஷபீர் சுப்பர் என்று. அதனால் ஹசன் ஹுசைன் என்று பெயர் வைத்தார்கள். எனவே ஹுசைன் என்று பெயர் வைக்க சொன்ன பொழுதோ அவர்கள் அரபு மொழியிலே அந்த பிள்ளைக்கு ஹுசைன் என்று பெயர் வைத்து அந்த பிள்ளையை தூக்கி எடுத்த பொழுது ரசூலுல்லாஹ் பச்சிலம் பாலகர் ஹுசைனை கண்ட பொழுது கையிலே எடுத்த சின்ன குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலே இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வருகிறது. யா ரசூலல்லாஹ், குழந்தை பிள்ளையே நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று சொன்ன பொழுதோ இந்த குழந்தையைத்தான் இன்ன இடத்திலே இன்னொரு கூட்டம் இந்த குழந்தையை கொலை செய்வார்கள், அதை நினைத்துத்தான் நான் என்ன செய்கிறேன், அழுகிறேன் என்ற கருத்தை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே எதிர்வு கூறல் செய்திருந்தார்கள். இதை பற்றி நாங்கள் பின்னால் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு ஃபாத்திமாவுடைய மடியிலே தவண்டு வளர்ந்து ரசூலுல்லாவுடைய அரவணைப்பிலே வாழ்ந்த இமாம் ஹுசைன் அவர்கள் பல சிறப்புகளை கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் இமாம் ஹுசைன் அவர்கள் உசாமத் இப்னு ஸைத் என்ற ஒரு மனிதருடைய வீட்டிலே நுழைகின்றார்கள். தஹலல் ஹுசைனு அலா உசாமத் இப்னு ஸைத் வஹுவ மரீதுன் ஃபஹுவ யகூல் வா கம்மா. அவர்களுடைய கரம், அவர்களுடைய கொடை வாரி வழங்கும் வள்ளல் என்பதற்கு ஒரு வர்ணிப்பை இங்கு சொல்கிறார்கள். எப்படி அவர்கள் வழங்கினார்கள் என்றால், இந்த உசாமத் இப்னு ஸைதுடைய வீட்டுக்கு போகின்ற போல நோய்வாய்ப்பட்டிருந்து எனது கவலையே என்று அவர் அங்கலாய்க்கின்றார். ஃபகால வமா கம்முக கால டைனி, என்ன நீங்கள் எவ்வளோ கவலையோடு இருக்கிறீர்கள், என்ன கவலை உங்களுக்கு என்று கேட்ட பொழுது, என்னுடைய கடனை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது, ஓஹுவ சித்தூன திர்ஹமன், 60 திர்ஹம் நான் கடன் பட்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, ஃபகால ஹுவ அலைய, அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுதும், கால இன்னி அக்ஷா நமூத்த கபுல் யுக்தா, ஆனால் நான் கடன் கொடுக்கப்படுவதற்கு முதலே நான் என்னுடைய உயிர் பிரிந்துவிடும் என்று அவர் மேலும் பயப்படுகின்றார். கால லன் தமூத் ஹத்தா குலிஹா, நான் அதை கொடுக்கிறார், நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள் என்று அவரை ஆற்றுப்படுத்திய அண்ணல் இமாம் ஹுசைன் அவர்கள் குலிஹா அங்க ஃபக்கல்லாஹா கபுல்ல மௌத்தி, அவர் மரணிப்பதற்கு இடையில் அந்த கடனை இமாம் ஹுசைன் அவர்கள் கொடுத்தார்கள். அன்று 60 திர்ஹம் என்பது சாதாரணமான ஒரு பணம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கலாம். இப்படியாக இமாம் ஹுசைனுடைய பெருமையும் தன்மையும் அந்தஸ்தும் உயர்வும் மனிதர் என்பதற்கு இவைகளெல்லாம் மகுடம் கூட்டுவதாக, மகுடம் சாட்டுவதாக இருக்கிறது. அவர்களுடைய சிறப்பிலே ஒன்று, அவர் ஒரு நாள் பாதையிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஏழைகள் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு தயாராகிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு இமாம், மாமனிதர், பெரிய ஒரு மனிதர், ரசூலுல்லாவுடைய பேரர், உலக மக்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அவருடைய உள்ளத்தை உவகை கொண்டவர்கள். அவர்களோடு அவர்கள் கூப்பிட்ட பொழுது எந்த விதமான பெருந்தன்மையும் இல்லாமல், இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முத்தகப்பிரீன், கிபிருள்ள தற்பெருமை உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், நீங்கள் அழைத்து எனக்கு உணவு தந்தீர்கள், நான் உங்களுடைய அழைப்புக்கு செவிசாய்த்தேன் வந்தேன், நான் அழைக்கின்ற பொழுது நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவ்வளோ பேர் அனைவருக்கும் அவர்கள் உணவு வழங்கி சிறப்பித்தார்கள். என்றால் அவர்கள் ஏழைகளோடு
மிஸ்கீன்களோடு ஃபுக்கராக்களோடு எவ்வாறு தன்னுடைய அந்த தன்மையை வெளிப்படையாகவே அவர்கள் என்ன செய்தார்கள் காட்டியது அவர்களுடைய அந்த உயிரோட்டத்தின் உயரிய ஒரு பண்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் இவைகளை கொள்ளலாம். அத்தஃப் கர்பலா தினத்துக்கு அந்த மைதானத்திலே அவர்களுடைய முதுகுப்புறம் தெரிந்த பொழுது அவர்களுடைய மகன் இமாம் ஜைனுல் ஆபிதீன் கேட்கின்றார்கள், வஜத அலா லஹ்ரிஹி அலைஹிஸ்ஸலாம் யௌமத் தஃப் அஸருன் ஃபஸஅல ஜைனுல் ஆபிதீன் அன் ذلك فقال هذا مما كان ينقل الجراب على ظهره الى منازل الارامل واليتامى والمساكين. அவருடைய மேனியிலே ஒரு அடையாளம் ஒன்று இருந்தது, காயம் போன்ற ஒரு அடையாளம். இது என்ன என்று தன்னுடைய தந்தையிடத்திலே அவர்களுடைய மகன் கேட்ட பொழுது சொன்னார்கள், இதுதான் நான் என்ன செய்தேன், நான் ஏழைகளுடைய மிஸ்கீன்களுடைய அனாதைகளுடைய வீடுகளுக்கு உணவு சுமந்து கொண்டு போய் கொடுத்த அதனுடைய அந்த சுமந்து கொண்டு சென்ற அந்த அடையாளம் என்று சொன்னார்கள் அண்ணல் இமாம் ஹுசைன் அவர்கள். இப்படி அவர்கள் இரவு நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் கொடுக்கக்கூடிய உணவுகளை கொண்டு போய் பொட்டலங்களை கொண்டு வழங்கக்கூடிய ஒரு பண்பு இவர்களிடத்திலே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்களுடைய வீரம் தன்னுடைய தந்தையை போன்று இமாம் ஹுசைன் அவர்கள் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று தர்சன் அமலியன் ஃபி முஜாபஹத்தில் லாலிமீன், அநியாயக்காரர்களை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுவதில் ஒரு உன்னதமானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். விழுந்து உளுந்து எழும்பி நின்று கூட பல காயங்கள் சல்லடைகளாக தன்னுடைய அந்த கவசம் ஆகின்ற வரைக்கும் அவர்கள் போராடினார்கள். பலர்கள் வளைத்து நின்று அவர்களோடு சண்டை செய்த போதும் கூட அவர்களுடைய போராட்டம் இன்று வரைக்கும் சரித்திர சான்றாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய ஆடையிலே சுமார் 120 ஈட்டியால் குத்தப்பட்ட ஓட்டைகள் இருந்ததாக வரலாற்றிலே பதிந்திருக்கின்றார்கள். 33 குத்துகள் இருந்தது அவருடைய மேனியிலே, 34 வாள்வெட்டுகள் இருந்தது அவருடைய உடம்பிலே. இஸ்லாத்தின் சகல வேறும் அறிந்து ஒடுக்கப்படுகின்ற, அதாவது ஒழிக்கப்படுகின்ற தன்மை வருகின்ற பொழுதுதான் இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படியான அவர்களுடைய போராட்டத்தை செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இமாம் ஹுசைனுடைய காலம் அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அந்த 3-4 கலீஃபாக்களுடைய ஆட்சி, அதற்கு பிறகு முஆவியா, இமாம் ஹசன் சில காலம், அதுக்கு பிறகு கலீஃபா முஆவியா, இவருக்கும் இமாம் ஹசனுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதை, அந்த ஒப்பந்தத்தை பற்றியெல்லாம் நேற்றைய உரையிலே உங்களுக்கு சிலாகித்து விரிவாக நாம் கூறினோம். எனவே இங்கே விழாவாரியாக அதனை விளக்க வேண்டிய அவசியமில்லை. அதில் ஒரு ஷரத்தொண்டு இருந்தது. என்ன என்றால், அமீர் முஆவியா அவர்கள் தான் மரணிக்குகின்ற பொழுது தனக்கு பின்னால் யாரையும் என்ன செய்யக்கூடாது, அமீராக, தலைவராக, கலீஃபாவாக, இமாமாக தெரிவு செய்யக்கூடாது. வலைசலி முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ஐ யுஹித இலா அஹதி மின் பஅதி அஹ்தன் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது. அவர் தனக்கு பிறகு யாரையும் என்ன செய்யக்கூடாது, கலீஃபாவாக நியமிக்கக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அவர் மீறி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மகனை யசீதை எந்த விதமாக தன்னுடைய யதார்த்தம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய அதிகார பலத்தினால், ஆட்சி பலத்தினால் முஸ்லிம்களுடைய தலைவராக யசீதை என்ன செய்கிறார், மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அவர் யசீத் ஆட்சிக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் பல ஏற்பாடுகளையும் என்ன செய்கிறார், கலீஃபா முஆவியா ஏற்பாடு செய்கிறார். எங்கெங்கெல்லாம் அலியுடைய ஆதரவாளர்கள், அஹ்லுல் பைத்துகளுடைய அன்பர்கள், மஹப்பத்து வைத்தவர்கள்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வகையான அடக்குமுறையை கையாண்டு
அதே நேரத்திலே அங்கு காணப்பட்ட பலர்களை பணம் கொடுத்து வாங்குபவர்களை பணம் கொடுத்து வாங்கி, அதே நேரத்திலே அவருக்கு எதிராக போராட முடியாமல் அதே நேரத்திலே சமூக அந்தஸ்தோடு இருந்தவர்கள், சில நேரங்களில் யாருக்கும் எதிராக பேச முடியாமல் இருப்பார்கள், ஆனால் சமூகத்திலே ஒரு அந்தஸ்து பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் ஃபசாதுக்கும் துல்முக்கும் அநியாயத்துக்கும் அட்டூழியங்களுக்கும் எதிராக பேச முடியாமல் வாயடைத்து போயிருந்தார்கள். அவர்களை எல்லாம் வாயடைக்க வைக்கின்ற அந்த வல்லமையை அமீர் முஆவியா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யசீத் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் வராத மாதிரி முன் ஏற்பாடாக அவர் செய்து வைக்கின்றார். அங்கே சில கபீலாக்களுக்கு இடையிலான குழப்பங்கள், தங்களுக்குள்ள உள்வாரியாக குழப்பங்கள் இருந்தால் வெளியிலே அவர்கள் ஆட்சியை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுடைய யார் ஆட்சிக்கு வந்தால் தான் என்ன என்று மனிதர்கள் இருந்து விடுவார்கள். இந்த இடத்திலே தான் நாங்கள் பார்க்கின்றோம், யமன் தேசத்துக்கும் மதீனா தேசத்துக்கும் யமனியர்களுக்கும் மதீனத்து மக்களுக்கும் இடையிலே உள்ள சில குழப்பங்கள் ஏற்பாடு சில பிரச்சனைகள் தூண்டப்படுகிறது. கபாயிலுல் இராக்கி ஃபீமா பைனஹா, ஈராக் பிரதேசத்திலே வாழ்ந்த கபீலாக்கள் அவர்களுடைய குலங்கள் கோத்திரங்களுக்கு இடையிலே பல வகையான குளறுபடி சண்டைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்பாடு செய்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஹசரத் அலி அவர்களை ஏசுகின்ற ஆதரவாளர்கள் எங்கிருக்கின்றார்களோ அவர்களை என்னென்ன செஞ்சு அடக்க முடியுமோ அத்தனை விடயங்களும் அங்கே செய்யப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே யசீத் தன்னுடைய ஆட்சிக்கு வருவதற்குரிய ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். இதை பற்றி இமாம் முஹம்மத் பாக்கிர், இமாம் ஹுசைனுடைய மகனுடைய மகன், மதீனாவிலே இமாம் பாக்கிர், இமாம் ஜாஃபர் சாதிக் ஆகிய இருவர்களும் முதலாவது ஆரம்பித்த பெரிய ஒரு அறிவாலய மதரசா பல்கலைக்கழகம் மதீனாவிலே ஆரம்பித்த இந்த மகான்கள் இருவரும். அந்த மகான்களில் ஒருவராகிய இமாம் முஹம்மது பாக்கிர் நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள், فقتلت أتباعنا بكل بلدة وقطعت الأيدي والأرجل على ظنه وكان من يذكر بحبنا والانقطاع إلينا سجن أو نهب ماله أو هدمت داره ثم لم يزل البلاء يشتد ويزداد إلى زمان عبيد الله بن زياد قاتل الحسين. என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய ஆதரவாளர்கள் இமாம் ஹுசைனுடைய இமாம் அலியுடைய ஆதரவாளர்களாக எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற வகையிலே அவருடைய சிலர்களுடைய கைகளை கால்களை துண்டித்தார்கள். யாரெல்லாம் இவர்களோடு நெருங்கி பழகி அவர்களுடைய பண்பை சிறப்பை பேசுகின்றார்களோ அவர்கள் ஒன்று சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், அல்லது அவர்களுடைய பொருளாதாரம் முடக்கப்பட்டது, அவர்களுடைய வீடுகள் அழிக்கப்பட்டது. இவ்வாறு இவர்களுக்குரிய அநியாயங்கள் கூடி 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 வந்து எதுவரைக்கும் என்றால், உபைதுல்லா இப்னு ஜியாத் இமாம் ஹுசைனை கொலை செய்வதற்கு மிகவும் பங்கு கொண்ட ஒருவருடைய அந்த காலம் வரைக்கும் இவ்வாறான அநியாயத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். இதிலே பல சஹாபாக்களும் கொலை செய்யப்பட்டிருப்பதை அவருடைய பேரோடு வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தை சரியான முறையில் நடுநிலைமையோடு எந்தவித பக்க சார்பும் இல்லாமல் ஆய்வு செய்கின்ற பொழுது, ஆழமாக நுணுக்கமாக பார்க்கின்ற பொழுது இவைகளெல்லாம் புட்டுக்காட்டப்படக்கூடிய, அன்றிருந்தவர்களுடைய முகத்திரையை கிழித்தறியக்கூடிய அளவுக்கு இந்த விடயங்கள் துல்லியமாக அழகாக தெளிவாக காணப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால், இமாம் ஹுசைன் அவர்கள் 3 வகையான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஒன்று, அமீர் முஆவியா முன்னெடுத்து சென்ற அந்த அரசியல் நிலவரம். அமீருல் மூமின் ஹசரத் அலி அவர்களுடைய அணியிலே இருந்து பிரிந்து சென்ற ஹவாரிஜிகள்
முஆவியாவுடைய பக்கமும் இல்லை, அலியுடைய பக்கமும் இல்லாமல் போன ஹவாரிஜிகள். அதே போன்று ரசூலுல்லாவுடைய மனைவியாகி அன்னை ஆயிஷா, அடுத்தது தல்ஹா, சுபைர் இப்னு அவாம் போன்றவர்களுடைய ஜமல் யுத்தம் நடப்பதற்கு காரணமாக இருந்த பின்னணிகளுடைய இந்த 3 பிரச்சனைகளிலும் இமாம் ஹுசைன் அவர்கள் இவைகளை எல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டம் இருந்தது. ஏனென்றால் ரசூலுல்லாவுக்கு பிறகு 3 ஹலிஃபாக்களுடைய காலத்துக்கு பிறகு அலியுடைய காலத்திலே இந்த ஹலிஃபா முஆவியாவினுடைய அரசியல் சாணக்கியம், ராஜதந்திரம் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் நேற்றைய முந்தநாளுடைய உரைகளில் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அதற்கு பிறகு இமாம் ஹசனுடைய காலத்திலே பார்க்கின்றோம், அவருடைய ஆதரவாளர்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டார்கள். கில்லத்துல் கலீல், அரிதிலும் அரிதானவர்களாக காணப்பட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் சமாதான ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்குதான் ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்தினேன். ஹாதானி இமாமான், இவர் 2 பேர்கள் இமாம்கள், காமா அவு கவுதா, ஆட்சியிலே இருந்தாலும் இமாம் தான், ஆட்சியிலே இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இமாம் தான் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மிகவும் கள நிலவரம் சூழல் மிக யஸீதுக்கு ஆட்சிக்கு வர இருப்பவருக்கு ஏற்புடையதாக ஆக்குகின்றார். ஆக்கிவிட்டுத்தான் அவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய ஒரு நிலையிலே முஆவியா காணப்படுகிறார். அன்று அறிஞர்களாக பேச்சாளர்களாக இருந்தவர்கள்லாம் உலமா தர்பார் என்று சொல்லக்கூடிய மன்னர்களுக்கு முடிசூடக்கூடிய அல்லது கூஜா தூக்கிகளாக இன்று பேசக்கூடிய அவ்வாறு ஆகின்ற அளவுக்கு அவர்கள் இமாம் அலியையும் என்ன செய்த அஹ்லுல் பைத்தினர்களையும் பற்றி சிலாகித்து பேசக்கூடிய ஹதீதுகளை எல்லாம் மாற்றி அமைத்து அது ரசூலுல்லாஹ் அந்த அவர்களை புகழக்கூடிய சில ஹதீதுகளை உருவாக்கக்கூடிய சில மனிதர்களை கூட அவர்கள் உருவாக்கினார்கள். இஃப்திராஉல் ஹதீதுல் காதிபா வ நஸப வ நிஸ்பத்துஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லின்னைலி மின் அலியின் வ அஹ்லி பைத்தி வ ஃபாத்திமா. ஹஸரத் அலியையும் ஃபாத்திமாவையும் அஹ்லுல் பைத்தை பற்றியும் சிறப்பித்து கூறுகின்ற ஹதீதை எல்லாம் அவர்கள் மாற்றி பொய் ஹதீதுகளை உருவாக்கக்கூடிய பொய் ஹதீதுகளை உருவாக்கக்கூடியவர்களை எல்லாம் இவர்கள் சமுதாயத்திலே உருவாக்கி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சமூகத்திலே அந்தஸ்தையும் தங்களுடைய இருப்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறான அநியாயத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்திலே இந்த ரசூலுல்லாவுடைய பரம்பரையை அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ஆதரவாளர்களுடைய ஜீவனோபாயத்துக்கு கூட அவர்கள் என்ன செய்தார்கள், அதை கூட அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை கூட முடக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்படியாக தான் இந்த நிலையிலே தான் தன்னுடைய மகன் யஸீதை என்ன செய்கிறார், அவர் ஆட்சி பொறுப்பில் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு சில நாட்களின் பின் என்ன செய்கிறார், மரணிக்கின்றார். யஸீத் இப்பொழுது ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தெரியும் ஹுசைனுடைய வீரம், ஹுசைனுடைய ஷுஜா, அவர்களுடைய சமூகத்திலே அவருக்கு இருக்கின்ற மரியாதை என்பனவை பற்றியெல்லாம் தெரியும். எனவே தன்னுடைய தந்தை மரணித்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே மதீனாவுக்கு தூது அனுப்புகின்றார். அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் அவருக்காக பையத்து சத்திய பிரமாணம் வாங்குமாறு வலீதுக்கு செய்தி அனுப்புகின்றார். அப்பொழுதும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே அந்த கவர்னராக இருந்த முஆவியாவுடைய கவர்னராக இருந்த அவர் இவர்களை அழைக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இமாம் ஹுசைனை அவரிடத்தில் இருந்து பையத்து பெறுமாறு கேட்குகின்ற பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் மதீனாவிலே அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்பொழுது தெரியும் தான் யஸீதுக்கு பையத்து செய்ய அழைக்கின்றார் என்ற அந்த செய்தி கிடைத்த பொழுது அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு இமாம் ஹுசைன் அவர்கள் பல நெருங்கிய நண்பரோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி அழைப்பு வருகின்ற பொழுது அவர் நினைத்தார்கள், என்ன அந்த யஸீதுடைய தந்தை மரணித்து விட்டார், எனவே அவருடைய மகனுக்கு பையத்து எடுப்பதற்குத்தான் நம்மளை அழைக்கின்றார் அந்த கவர்னர் என்று நினைத்து கொண்டார்.
தெரியும். சில நேரங்களிலே அந்த அவருடைய அறைக்குள் அவருடைய இல்லத்துக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே சில நேரம் பையத்து செய்ய இமாம் ஹுசைன் அவர்கள் மறுத்தால் அவர்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடும் என்பதை கண்ட இமாம் ஹுசைன் அவர்கள் வஜ்தம ஹவுலஹு அஹ்ல பைத்தஹு வ இஹ்வத்தஹு, தன்னுடைய குடும்பத்தினர்களையும் தன்னுடைய சகோதரர்களையும் சலாசூன ரஜுலன் ஃபகானு கௌகபத்து அப்தால், மிகவும் வீரர்களாக நட்சத்திரங்கள் போன்று இலங்கக்கூடிய தாரகைகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 பேர் ஆட்களை வைத்துக்கொண்டு சொன்னார்கள், நான் உள்ளே போகிறேன். அங்கே உள்ளே என்னிடத்தில் பையத்து கேட்குகின்ற பொழுது சில நேரம் ஏதும் முரண்பாடுகள் வந்தால், எனக்கு ஏதும் ஆபத்து நிறைந்த ஒரு சண்டை பிடிக்கின்ற ஒரு சச்சரவான ஒரு நிலை, ஒரு இப்படியான சண்டையுடைய ஒலிகள் வந்தால் நீங்கள் எல்லோரும் உள்ளுக்கு நீங்கள் வந்து விடுங்கள், உள்ளுக்கு குதித்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் காலலகும் இந்த அவுத்துக்கும் அவு சமயத்தும் சவுத்தஹு கது அலா ஃபக்தஹிமு அலைய ஃபஅஜ்மவுக்கும் வைல்லா ஃபலா தபரஹு ஹத்தா அஹ்ரஜ இலைக்கும். இப்படி சத்தம் கேட்டு எனக்கு இன்னும் ஆபத்து நடக்கிறதுக்கு இருந்தால் நீங்கள் எல்லாரும் உள்ளுக்கு என்ன செய்தீர்கள், நுழைந்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்தீர்கள், இருந்து கொள்ளுங்கள், நான் வெளியே வருகின்ற வரைக்கும் என்ற விடயத்தை தாரிக் தபரி அவர்கள் தன்னுடைய வரலாற்றின் உள்ளே எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இமாம் ஹுசைனிடத்திலே உள்ளுக்கு இருந்து அவர்கள் பையத் இப்படி தன்னுடைய யசீதுடைய ஓலையை வாசித்து அந்த ஓலையை வாசித்து அவருடைய தந்தை மரணித்ததை பற்றியும் யசீதுக்கு பையத்து செய்துமாறு கேட்ட பொழுது, இந்த நேரத்திலே தனிமையிலே இருந்து நான் பையத்து செய்வதை விட பகிரங்கமான ஒரு நாளை வேறொரு நாளை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், நாம் என்ன செய்வோம் அது பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வருகின்றார். வந்ததற்கு பிறகு இந்த மதீனாவிலே தான் வாழ்ந்தால் தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய உடைமைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்று கண்ட கண்மணி ஹுசைன் அவர்கள் இரவோடு இரவாக தன்னுடைய குடும்பம் அகல் பைத்தினர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு நோக்கி என்ன செய்கிறார்கள், செல்லுகின்றார்கள். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இல்லை கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் அவர்கள் அந்த வருகின்ற பொழுது அந்த வழிகளை எல்லாம் வளமையான வழியை விட மாற்றி மாற்றி என்ற இடையிலே வைத்து ஏதும் நடந்து விடலாம் என்பதற்காக இமாம் ஹுசைன் அவர்கள் வளமையான பாதையை விட வேறு வழியாக எல்லாம் சென்று வந்து மக்காவுக்கு வந்து சேர்கின்றார்கள். ஏன் மக்கா புனித மக்கா நகருக்கு வந்தார்கள் என்றால், ஹரம் ஷரீஃப் இருக்கிறது, அந்த மக்காவினுடைய புனித தலத்துக்குள் வைத்து யாரையும் கொலை செய்ய முடியாது, யாரையும் வெட்ட முடியாது, துரத்த முடியாது, அது ஒரு அபயமளிக்கக்கூடிய இடம். வஆமனஹு மின் ஹௌஃப், சூரத்துல் குரைஷ் அல்லாஹு தஆலா லீலாஃபி குரைஷ் ஈலாஃபியும் என்ற அந்த சூறாவிலே சொல்லுகிறான், அது பயந்தவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய இடம். எனவே என்னை அங்கே அவர்கள் விட்டு வைப்பார்கள் என்று சொல்லி இமாம் ஹுசைன் அவர்கள் அங்கு வருகின்றார்கள். அங்கு வருகின்ற பொழுதோ இதற்கு இன்னொரு விடயம் நடக்கிறது. அங்கே பையத் யசீதுடைய அந்த கவர்னராக இருந்த வலீத் பையத்து கேட்கின்ற பொழுது அந்த அவையிலே, நான் பிறகு இந்த தனிமையிலிருந்து பையத்து செய்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை, ஒரு சனக்கூட்டம் பகிரங்கமாக செய்தால்தானே அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்ன அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே மர்வான் இப்னு ஹக்கம் என்ற ஒருவன் அங்கே இருந்தான். அவன் சொன்னான், நீ அவர் பையத்து கேளு, இல்லைன்னு அவர் பையத்து செய்ய மறுத்தால் உடனே அவரிடத்திலிருந்து அவருடைய ஆளை காரியம் முடிக்கக்கூடிய வேலையை செய்யுமாறு, அவருடைய தலையை வெட்டி விடுமாறு அவன் சொன்ன பொழுதோ, மையத் செய்யாவிட்டால் அங்கே இருந்து என்ன செய்கிறார், இமாம் ஹுசைனை அவன் எச்சரிக்கிறான். இமாம் ஹுசைன் அவர்கள் அவனுக்கு சொன்னார்கள், ஏய் உன்னுடைய இப்னு ஜர்கா, நீ ஒரு இழிவானவனுடைய மகனே, நீயா என்னை அச்சுறுத்துகின்றாய் என்று சொல்லிவிட்டு இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்தவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். வாலல் இஸ்லாம் அஸ்ஸலாம் இது கத் புலியத்துல் உம்மா பிராயின் மிஸ்லு யசீத், இஸ்லாத்துக்கு நாங்கள் சலாம் சொல்லி விடை அனுப்ப வேண்டியதுதான். யசீதை போன்ற ஒருவர் இந்த சமூகத்தினுடைய
ஆட்சி பொறுப்பாளராக, தலைவராக, அமீராக, கலீஃபாவாக இருந்தால் இஸ்லாத்துக்கு நாங்கள் ஃபாத்தியா ஓதி அனுப்ப வேண்டியதுதான். லா யுபாயு மிஸ்லி மிஸ்லஹு, என்னை போன்ற ஒருவர் அவரை போன்ற ஒருவருக்கு பையத்து செய்ய மாட்டேன் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் உறுதிப்பட சொல்லிவிட்டு அவர்கள் வெளியே வருகின்றார்கள் என்பதையும் நாங்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் மக்காவுக்கு வந்து சேருகின்ற பொழுதோ இந்த விடயம் ஒரு காட்டு தீ போன்று எல்லா இடங்களிலும் பரவுகிறது. ஹுசைனிடம் பையத்து கேட்டையாம், பையத்து செய்ய மறுத்து அவர் மதீனா மக்காவுக்கு வந்திருக்கிறார் என்று தன்னுடைய தந்தை வாழ்ந்து கொண்டிருந்த, தன்னுடைய சகோதரன் இமாம் ஹசன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கூஃபா, பஸ்ரா, சிரியா, மதீனா, அதே நேரத்திலே அது ஹஜ்ஜுடைய காலமாக இருந்ததன் காரணமாக ஹஜ்ஜிக்கு வந்திருந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு மத்தியிலே எல்லாம் இந்த விடயம் பிரபல்யமாகிறது. ஆனால் இமாம் ஹுசைன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், புனித மக்காவிலே பார்க்கின்றார்கள் வித்தியாச மனிதர்கள் நடமாடுவதை காணுகின்றார்கள். சில ஒற்றர்கள், உளவாளிகள், அவர்கள் கூட இமாம் ஹுசைனுடைய நடவடிக்கைகளை மிகவும் கவனமாக அச்சுட்டாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இமாம் ஹுசைன் அவர்கள் பார்த்தார்கள், தான் இங்கிருந்து புனித மக்காவுள் இருந்து ஹரம் ஷரீஃபுக்குள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மக்கா என்னும் பார்க்க மாட்டார்கள், ஹுசைன் என்றும் பார்க்க மாட்டார்கள், மக்காவினுடைய சிறப்பையும் பார்க்க மாட்டார்கள். எனவே இந்த இடத்திலிருந்து என்னுடைய உயிர் பிரிவதற்கு பதிலாக என்னுடைய உயிர் போய் இதில் இரத்தம் சிந்தப்பட்டால் பாருங்கள், ஹுசைன் ஆட்சிக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை புனித கௌபாவுக்குள் சிந்தி புனித கௌபாவினுடைய ஹுருமத்தை, சிறப்பை களங்கம் செய்து விட்டார் என்ற அந்த குற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு அங்கிருந்து என்ன செய்கிறார்கள், வெளியேறுகின்றார்கள். முந்தைய ஆரம்பத்திலே என்ன செய்வார்னா, மக்கள் எல்லாம் இந்த தில்ஹஜ் மாதம் 8வது நாள் மினாவை நோக்கி செல்வார்கள். ஆனால் இன்று மினாவுக்கு செல்வதில்லை, அரபாவுக்கு செல்வார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் மினாவுக்கு செல்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் அரஃபா மைதானத்தை நோக்கி செல்கிறார்கள் இமாம் ஹுசைன் அவர்கள். இப்பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் அங்கே அவர்களுக்கு கூஃபாவிலே இருந்து பலர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள். நீங்கள் வாருங்கள், அங்குள்ள அடக்குமுறை, ஆட்சி, ஏனைய விடயங்கள் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது இமாம் ஹுசைன் அவர்களுக்கு. இப்பொழுது அந்த கூஃபாவினுடைய கள நிலவரத்தை அறிந்து வருமாறு தன்னுடைய சகோதரர் முஸ்லிம் இப்னு அகீலை இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியாக அந்த கூஃபாவுக்கு அனுப்புகின்றார்கள். இப்பொழுது ஹசரத் முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் கூஃபாவுக்கு போகின்ற பொழுது அந்த கூஃபா மஸ்ஜிதுல் ஜாமியா, அந்த கிராண்ட் மோஸ்க் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு கூஃபாவாசிகள் நிறைந்திருந்தார்கள். இமாம் ஹுசைனுடைய பிரதிநிதி அகீல் அவர்கள் திரும்பி பார்க்கின்றார்கள், பள்ளிவாசல் நிறைய இருக்கிறது. ஆனால் அடுத்த தொழுகைக்கு பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசல் அரைவாசி பேருக்கு மேலே மக்களை காணவில்லை. ஏனென்றால் அங்கு நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் யசீதுடைய தர்பாருக்கு அந்த செய்தியாக, குறிப்பாக செய்தி அறிக்கைகளாக கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அந்த பிரதேசத்திலே முஸ்லிம் இப்னு அகீல் வந்திருப்பதாகவும் அவருக்கு அந்த கூஃபா வாசிகள் பையத்து செய்திருப்பதாகவும் அவர்கள் கேள்விப்பட்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்களை அச்சமூட்டுவதற்காக, முஸ்லிம் இப்னு அகீலை விட்டும் தூரப்படுத்துவதற்காக அங்கே பலர்களை, கடும் போக்குடையவர்களை அங்கே அனுப்பி வைக்கின்றார் யசீத். அவர்களையெல்லாம் யாரையெல்லாம் எவ்வாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து பயங்காட்டி இந்த விடயத்தில் இருந்து பின்னடைய வைக்கலாமோ, முஸ்லிம் இப்னு அகீலை விட்டு பிரித்து விடலாமோ அவ்வாறான ஒரு அட்டகாசத்தை அந்த அடக்குமுறையாளர்கள், ஈவிரக்கமற்ற அந்த யசீதுடைய சிப்பாய்கள் அங்கு வந்து இப்படியான விடயங்களை எல்லாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது முஸ்லிம் இப்னு அகீல் மஹ்ரிபு தொழுகைக்கு பிறகு திரும்பி பார்க்கின்றார். பள்ளி வாயிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். இஷா தொழுகை இரவு நேரமாகி விடுகின்றது. இஷா தொழுகைக்கு பிறகு திரும்பி பார்க்கின்ற பொழுது பள்ளி வாயில் வெறிச்சோடி கிடக்கக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு பயங்கரம், அட்டகாசம், அந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். எனவே வெளியே வருகின்ற பொழுதோ அவர்கள் வெளியே வந்து பார்க்கின்றார்கள், யாருமே இல்லை. வீடு தெரியாது, இடம் தெரியாது, புதிய ஒரு இடம், அறிமுகம் இல்லாத பிரதேசம். எனவே அங்கு அவர்கள் நடந்து சென்று
போகின்ற பொழுது ஒரு பெண்மணி வீட்டிலிருந்து ஒரு மனிதர், ஒரு பரதேசி ஒன்று, கரீபான ஒருவர், ஊருக்கு புதிய ஒரு மனுஷர் நடந்து போகின்ற ஒரு ஒலியை கேட்டு வெளியே வந்து பார்க்கின்றார். யார் என்று கேட்கின்றார்கள். கதவை திறந்து உம்முஹானி என்ற ஒரு பெண்மணி. நான் இன்னார் என்று சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு ஆபத்து வரும், வா உள்ளே என்று சொல்லி கூட்டி அவருக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றார். ஆனால் இவரை தேடி அந்த யசீதுடைய படை தேடி அலைகின்றார்கள். வீட்டிலே உம்முஹானியுடைய வீட்டில் இருப்பதை கண்டுபிடித்து அந்த வீட்டை முற்றுகையிட்டு அவரை பிடித்து எடுத்து அவர் என்ன செய்கின்றார்கள். அதுக்கு பிறகு முஸ்லிம் இப்னு அகீலை கொலை செய்து விடுகின்றார்கள். இமாம் ஹுசைனுக்கு தெரியும் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் எவ்வாறான துரோகத்தை, எவ்வாறான அநியாயத்தை, எவ்வாறான அழிக்க முடியாத வரலாற்று துரோகத்தை அந்த கூஃபா மக்கள் தன்னுடைய தந்தை அமீருல் மூமினின் ஹஸரத் அலிக்கும் தன்னுடைய சகோதரர் இமாம் ஹசனுக்கும் முன்னர் செய்தார்கள் என்பதை இமாம் ஹுசைன் அவர்கள் விளங்கித்தான் வைத்திருந்தார்கள். இருந்தும் என்னுடைய ஆதாரத்தை நாளை சொல்வார்களே, இந்த ஊரிலே, இந்த பிரதேசத்திலே அநியாயம், அட்டூழியம், கொடுங்கோல் இருக்குகின்ற பொழுது நாங்கள் அழைத்தோம் ஹுசைனை, ஆனால் அவர் வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய முன்னால் மர்ம நாளையில் அவர்கள் சாட்சி சொல்லலாம் என்பதற்காக அந்த இல்கா உல் ஹுஜ்ஜா, தன்னுடைய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும், தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இமாம் ஹுசைன் அவர்கள் அங்கிருந்து கூஃபாவை நோக்கி செல்லக்கூடிய மனிதராக அவர்கள் இருந்தார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய சகோதரன் முஸ்லிம் இப்னு அகீலுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் மீண்டும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய உறுதிப்பாட்டிலே, தன்னுடைய மனோ தைரியத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அரஃபா மைதானத்துக்கு சென்ற இமாம் ஹுசைன் அவர்கள், அரஃபா துவா என்ற ஒரு துவா இருக்கிறது, அவர்கள் ஓதிய அந்த துவா, அந்த பிரார்த்தனை, அங்கிருந்து அவர்கள் கூஃபாவுக்கு, கர்பலாவுக்கு, ஈராக்குக்கு வருவதற்கு முன்னர் அந்த அரஃபா மைதானத்திலே கண்ணீர் மல்க அவர்கள் கேட்ட துவா அவர்களுடைய அறிவினுடைய, ஞானத்தினுடைய வெளிப்பாடாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது. இமாம் ஹுசைன் அவர்கள் பல தடவைகள் கால்நடையாக சென்று தன்னுடைய சகோதரனோடு இமாம் ஹசனோடு இருவர்களும் கால்நடையாக என்ன செய்வார்கள், மதீனாவிலிருந்து ஹஜ்ஜை நிறைவேற்ற வருவார்கள். இவர்கள் நடந்து வருவதை காணுகின்ற பொழுது மற்றவர்கள் தங்களுடைய வாகனங்களிலே வந்தால் இறங்கி இவர்களுக்கு மரியாதை செய்து இந்த அளவுக்கு அவர்களை மதித்து வந்தார்கள். இப்பொழுதோ பஷீரும் என்று சொல்லக்கூடிய ஹாலிபின் என்பவருடைய இரு புதல்வர்களும் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் இருவர்களும் அரபாவிலே இமாம் ஹுசைனிடம் இருந்தோம். இமாம் மிகவும் பணிவுடன் வெளியே வந்தார்கள். மெதுவாக நடந்து மலை அடிவாரத்தை அடைந்த, மெல்ல மெல்ல நடந்து என்ன செய்தார்கள், மலை அடிவாரத்தை இமாம் ஹுசைன் அவர்கள் அடைகின்றார்கள். அங்கு அவரோடு அவருடைய குடும்பத்தினர்களும் அஹ்ல் பைத்தினர்களும் அவர்களுடைய நண்பர்களும் பணியாளர்களும் கிபிலாவை நோக்கி நின்றிருந்தார்கள். பின்னர் தம் இரு கைகளை முகத்துக்கு எதிராக ஏந்தி ஒரு தர்மம் கேட்பவரை போன்று, மிகவும் முத்ததல்லிலன் மிஸ்கீனன் இஸ்தத்தாம, ஒரு உணவு கேட்பவரை போன்று, யாசகம் கேட்பவரை போன்று இறங்கினார்கள். அவருடைய துவா, அதனுடைய கருத்தினுடைய ஒரு அடியை, சில அடிகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல நான் நினைக்கின்றேன். இறைவா, உனக்கு எல்லா புகழும் உரித்தானது. விதியை தடுப்போர் யாருமிலர். கொடையை யாரால் தடுக்க முடியும்? உம்மை போன்று காரியமாற்ற யாரால் முடியும்? தாராள தன்மை கொண்டவன், அற்புதங்களை படைத்தவன், சிருஷ்டிகளை தன் அறிவு நுணுக்கத்தால் சிறப்பாக்கியவன். எதுவும் அவனுக்கு மறைந்ததல்ல. நம்பிக்கைகள் அவனிடம் வீண் போவதில்லை. செயல்களுக்கு கூலி கொடுப்பவன், துன்பப்படுவோருக்கு கருணை காட்டுபவன், ஒளிமயமான இறைவேதத்தை இறக்கியவன், அழைப்பை செவிமடுப்பவன், கஷ்டங்களை களைபவன், அந்தஸ்துகளை உயர்த்துபவன், கொடுங்கோளரை அடக்குபவன். அவனின்றி கடவுள் இல்லை, அவனுக்கு ஒப்பார் யாரும் இல்லை. அவன் செவிமடுப்பவன், பார்ப்பவன், அறிவுள்ளவன், அன்புள்ளவன், எல்லாவற்றின் மீதும் மிகைத்தவன். அல்லாவே, நான் உன்னிடம் இறைஞ்சுகிறோம், உன் இறைமைக்கு சாட்சி பகர்கிறோம்.
எனது இரட்சகனும் நீயே, இலட்சியமும் நீரே. அறியப்படாத நிலையில் இருந்த என்னை ஆரம்பித்தவன் நீதான். மண்ணிலிருந்து உருவாக்கினாய், பல காலம் வாழும் வகையில் உறுதியாக்கினீர். பின்பு பூமிக்கு என்னை நல்ல நிலையில் வெளிப்படுத்தினீர். தொட்டிலில் என்னை தாங்கி காப்பாற்றினாய். பாலூட்டி பரிவு காட்டினாய். பராமரித்தோரிடம் என் மீது இரக்கத்தை பொழிய வைத்தாய். தாய்மாரிடம் என் மீது பாசத்தை தூண்டிவிட்டாய். குறைகளின்றி பாதுகாத்தாய். கருணை கடலான நீ கண்ணியமடைந்தவன். எனக்கு பேச கற்றுக்கொடு தந்தாய். நாளும் பொழுதும் வளர வழி செய்தாய். என் இயல்பு முழுமை பெற்றது. என் உணர்வுகள் சமபலனாகின. உன் அத்தாட்சியை என் மீது ஏற்படுத்தினாய். உன் ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்தினாய். உன் அறிவின் அற்புதத்தால் என்னை அதிசயத்தில் ஆழ்த்தினாய். பூமியிலும் வானத்திலும் நீ புரிந்த சிருஷ்டி அற்புதத்தை காணச் செய்தாய். உனக்கு நன்றி செய்து நினைவு கூறும் நற்பணியை புரிய வைத்தாய். உன்னை பணிந்து வழிபடுவதை எனக்கு கடமையாக்கினாய். உன் தூதர்கள் கொண்டு வந்த செய்தியை எனக்கு விளங்கச் செய்தாய். உன் திருப்தியை ஏற்பதை இலகுவாக்கினாய். எல்லா விடயத்திலும் உன் அன்பை உதவியையும் சொரிந்தாய் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியிலே இன்னும் துவா ஓதுகின்றார்கள். இறைவா, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இருப்பது போன்று அச்சத்தை எனக்கு அருள்வாயாக. உன் மீதான காதலால் என்னை மகிழ்விப்பாயாக. பாவங்களால் என்னை பாழாக விடாதே. பரிபூரணமான மன திருப்தியை எனக்கு தருவாயாக. உள்ளத்தின் உறுதியையும் செயலின் தூய்மையையும் கண்ணுக்கு ஒளியையும் மார்க்கத்தின் தெளிவையும் உடலில் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக என்று இமாம் ஹுசைன் அவர்கள் கூடியிருந்த மக்களும் துவாவை ஓதினர். இந்த துவா எல்லோருடைய மனதையும் பிழிந்து எடுத்தது போன்று ஆகியது. ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் ஹுசைன் அவர்கள் கேட்கின்றார்கள், அம்யத் ஆயின் அல்லா தராக், உன்னை காணாத கண் குருடாக ஆகட்டும் என்று அவர்கள் இந்த மாரிஃபத்தினுடைய தன்னுடைய ஆழ்ந்த இறை பக்தியினுடைய உயர்வை இமாம் ஹுசைன் அவர்கள் இவ்வாறு என்ன செய்கிறார்கள், வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த பணியை, இந்த கர்பலா களத்துக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதனுடைய தத்துவத்தை அடிக்கடி அவர்கள் தன்னுடைய பிரயாணத்திலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதனுடைய விளக்கத்தை ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய ஒன்றுவிட்டு பிறந்த சகோதரனாகிய இப்னு ஹனீஃபா அல்லது இப்னு ஹனஃபியா என்பவருக்கு எழுதுகின்றார்கள். நான் ஏன் இங்கிருந்து வெளியாகி போகின்றேன், நான் என்ன செய்ய போகின்றேன், என்னுடைய நோக்கம் என்ன என்பதை விளங்கப்படுத்துகின்ற பொழுது, இன்னி லம் மஹ்ருஜ் ஆஷிரன் வலா பத்ரா வலா முஃப்சிதன் வலா லாலிமா வ இன்னமா ஹர்ஜு லி தலபில் இஸ்லாஹ் ஃபி உம்மத்தி ஜத்தி ரசூலில்லா உரீது அன் ஆம்ர பில் மஅரூஃப் வ அன்ஹா அனில் முன்கர் வ அஸீர பி சீரத்தி ஜத்தி வ அபி. நான் குழப்பம் செய்யவோ, அநியாயம் செய்யவோ, அட்டூழியம் செய்யவோ நான் என்ன செய்யவில்லை, வெளியேறி செல்லவில்லை. என்னுடைய பாட்டனாருடைய சமூகத்தின், இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய நன்மைக்காக, நலவுக்காக இந்த ஹுசைன் வெளியேறி போகிறார். நான் நன்மையை ஏவப் போகிறேன், தீமையை தடுக்கப் போகிறேன். நான் போகின்ற இந்த பாதை, இந்த வழி என்னுடைய பாட்டனுடைய, என்னுடைய தந்தையினுடைய வழியாகும் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் அழகாக தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் இப்னு ஹனஃபியா என்பவருக்கு என்ன செய்கிறார்கள், எழுதி அனுப்புகின்றார்கள். இந்த விடயத்தை எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய இந்த நோக்கத்தை என்ன செய்கிறார்கள், சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு தன்னோடு மதீனாவிலே இருந்து பலர்கள் வந்தார்கள். மக்காவிலும் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இமாம் ஹுசைனோடு என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து பயணித்து கொண்டு போகிறார்கள். போகின்ற பொழுது இடையிலே வைத்து ஒரு கவிஞரை சந்திக்கின்றார். ஈராக்குக்கும் இந்த கூஃபாவுக்கும் மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையிலே வரக்கூடிய ஒரு இடத்திலே வைத்து பெரிய ஒரு கவிஞர், ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடிய கவிஞர், அவரிடத்தில் கேட்குகின்றார்கள், இந்த கூஃபாவினுடைய கள நிலவரம், அந்த பிரதேசத்து மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது, குலூபுஹும் மாக்கும் சுயூஃபுஹும் மாஹும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளமெல்லாம்
உங்களோடு இருக்கிறது, அவர்களுடைய வாளெல்லாம் அவர்களோடு இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு இமாம் ஹுசைன் அவர்களுடைய ஆத்மார்த்த ரீதியாக அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே இவ்வாறு இரக்கத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அமீர் முஆவியாவினுடையதும் அவருடைய மகன் யசீதுடைய அச்சுறுத்தல், அட்டகாசம், அநியாயத்தினால் மக்கள் பயந்து பீதியடைந்து இந்த அளவுக்கு போகக்கூடிய கலவரம் மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கலாம். இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், மங்கான பாதிலன் ஃபீனா மூஜா வ முவத்தினன் அலா லிகா இல்லாஹி நஃப்ஸா ஃபல்யர்ஹல் மானா. யாரெல்லாம் தங்களை தியாகம் செய்வதற்காக, தங்களுடைய அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தங்களுடைய உயிரை துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்களோ அவர்கள் மாத்திரம் என்ன செய்யுங்கள், எங்களோடு நீங்கள் ரஹல் செய்யலாம், எங்களோடு நீங்கள் பிரயாணம் செய்யலாம் என்ற கருத்தை இமாம் ஹுசைன் அவர்கள் சொல்லுகின்ற இந்த தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் ஹுசைன் அவர்கள் மிகவும் இறை வணக்கத்திலும் இபாதத்திலும் மிகவும் விருப்பமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் முஹர்ரம் மாதம் 12வது நாள் அந்த கர்பலா, முஹர்ரம் மாதம் 2வது நாள், மன்னிக்கவும், முஹர்ரம் மாதம் 2வது நாள் அந்த கர்பலா அந்த மண்ணிலே ஈராக்கிய அந்த பிரதேசத்தை போய் சென்றடைகின்றார்கள். சென்றடைந்து விட்டு அவர்கள் அந்த ஒரு பிரதேசத்தை பார்த்து கேட்குகின்றார்கள், மா இஸ்மு ஹாதல் அருள், இந்த பிரதேசத்துடைய பேர் என்ன என்று அவர்கள் வினவுகின்றார்கள். ஃபகீல லஹு அருளுன் அத்தஃப், தஃப் என்று இந்த இடத்துக்கு பேர் என்று சொன்ன பொழுது அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஃபகால ஹல்லஹா இஸ்முன் கைரஹாதா, இதுக்கு வேறு ஒரு பேரொன்று இருக்கிறதா இந்த பிரதேசத்துக்கு? கீழ இஸ்முஹா கர்பலா, இதுக்கு கர்பலா என்ற பேர் இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஃபகால அல்லாஹும் அஊது பிக்க மினல் கர்பின் வபலா, யா அல்லாஹ், கர்பு, பலா, சோதனைகள், கஷ்டங்களை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சும்மக்கால், அதுக்கு பிறகு சொன்னார்கள், ஹாதா மௌதியோ கர்பின் வபலா, இதுதான் எங்களை சோதிக்கக்கூடியதும் எங்களுக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய இடமுமாய், இதுதான் இன்சிலு ஹா ஹுனா மஹத்து ரிஹாலினா வ மஸ்ஃபகு திமாயினா, இங்குதான் நாங்கள் பயணித்த இடம், இங்குதான், எனவே எல்லோரும் இறங்கி இங்கே ஆஜராகுங்கள், இங்குதான் எங்களுடைய இரத்தம் ஓட்டப்படக்கூடிய இடம். வஹாஹுனா மஹல்லு குபூரினா, இங்குதான் எங்களுடைய அடக்க ஸ்தலங்கள், நாங்கள் நாங்கள் கொலை செய்யப்பட்டு அடங்கப்பட போகின்ற, அடங்கப்பட போகின்ற இடம் இதுதான். பிஹாதா ஹத்ததனி ஜத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பாட்டனார் எமக்கு சொன்ன இடம் இந்த இடம்தான் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் சொல்லி அங்கே எல்லாம் கூடாரம் அடித்து எல்லாம் அவ்வாறே இருக்குகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்த ஏனங்கள், பாத்திரங்கள், சமையலுக்குரியது, பெண்கள் வேறு ஆண்கள் வேறு என்று அந்த கொண்டு வந்த சாமான்கள், பொருட்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள், அங்கே வேறு வேறு ஆக்கி கூடாரத்திலே அடுக்கி வைத்துக் கொள்கின்றார்கள். அங்கே அவர்களிடத்தில் இருந்த ஆயுதங்கள், அவரிடத்தில் இருந்த உணவுப் பொருட்கள், இவைகள் எல்லாம், தண்ணீர், இவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வைக்கப்படுகிறது. இப்பொழுது என்ன செய்யப்படுது என்று சொன்னால், அவர்களுக்கும் அந்த ஃபுராத் நதிக்கும் இடையிலே தொடர்பை தண்ணீரை துண்டிப்பதற்காக வேண்டி ஒரு தடையை போட்டு விடுகின்றான் யசீதுடைய படை. இப்பொழுது உபைதுல்லா இப்னு ஜியாத் என்று இருந்த அந்த மனிதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஹுர்ரிபுனு ரியாஹ், ஹுர்ரிபுனு யசீத் அர் ரியாஹ் என்ற ஒரு போராளிக்கு மத்தியிலே அவரிடத்திலே அந்த இமாம் ஹுசைனையும் அவருடைய படைக்கும் தண்ணீர் கொடுக்க முடியாதவாறு அவர்களை தடுக்குகின்றார்கள். இப்பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுக்குகின்றார்கள். அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அரசனை கண்டு கையினாலோ நாவினாலோ தடுக்காவிட்டால், இறைவனுடைய ஹராமை ஹலாலாக்க செய்த ஒப்பந்தங்களை மீறக்கூடிய ஒருவரை
எந்த ஒரு மனிதன் வாயினால் அல்லது என்னுடைய கரத்தினால் தடுக்கவில்லையோ அல்லாஹ் அவரை நரகத்திலே எங்கு நுழைவிப்பான் என்பதை கண்டுகொள்ளட்டும் என்ற ஒரு விடயத்தை சொன்ன பொழுதோ அந்த ஹுர் என்ற மனிதர், அந்த போர் வீரர் குதிரையிலே இருந்து இறங்கி வந்து மெல்ல மெல்ல இமாம் ஹுசைனை நோக்கி வருகின்றார். அப்பொழுது இமாம் ஹுசைனுடைய படையில் இருந்தவர்கள் நினைத்தார்கள் தங்களை அழிக்க வருகிறார்கள் என்று. இமாம் ஹுசைன் அவர்கள் விடுங்கள் பார்ப்போம் என்று சொன்ன பொழுது அந்த ஹுர் இப்னு யஸீத் அர்-ரியாஹி என்ற அந்த மனிதர் பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கின்றார், என்ன செய்வது என்று. சொர்க்கமா நரகமா? யஸீதோடு நின்று போராடி, யஸீதுக்கு ஆதரவாக நின்று போராடி நான் இதிலே என்னுடைய உயிர் துறக்கமாக இருந்தால் நிச்சயமாக நான் நரகத்துக்கு செல்வேன், அல்லது என்னுடைய ஹுசைனிடம் சென்று என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எதிராக நான் போராட வரவில்லை என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு ஹுசைனோடு சென்று நான் என்ன செய்தால் வீரமரணம் அடைந்தால் எனக்கு சொர்க்கமா நரகமா என்பதுக்கிடையிலே அவருக்குரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியாக அவர் என்ன செய்கிறார், கடைசியிலே இமாம் ஹுசைனுடைய தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு இமாம் ஹுசைனுடைய படையோடு சேர்ந்து அவரும் என்ன செய்கிறார், போராடி யஸீதுக்கு எதிரான படையோடு போராடி அவரும் ஷஹீதாகி விடுகின்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னோடு வந்திருப்பவர்களை எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் வைத்து நாங்கள் மரணத்தை நோக்கி செல்கிறோம், நாங்கள் எல்லாம் மௌத்தாகி விடுவோம், விரும்பியவர்கள் எம்மோடு இருக்கலாம் என்று சொன்ன பொழுது பலர்கள் பின்னடைந்து என்ன செய்தார்கள், பின்னுக்கு போய்விட்டார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் சென்று பிரிந்ததற்கு பிறகு அன்று இரவு நாளை ஆஷூராவுடைய தினம் இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னார், பலர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் இமாம் ஹுசைனுடைய படையிலே இருந்து. அன்று இரவு அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்கள், நாளை நாங்கள் நடக்க இருக்கின்ற போரிலே எல்லோரும் கொலை செய்யப்பட்டு விடுவோம், இப்பொழுது விரும்பியவர்கள் நீங்கள் எனக்கு செய்த பையத்து உடன்படிக்கை அதை நான் விலக்கிக் கொள்கிறேன், விரும்பியவர்கள் நீங்கள் உங்களுக்கு உதவிக்கு யார் வேணுமென்றால் இந்த இரவு நேரம் யார் போவீர்கள், பின்வாங்கி போகின்றீர்கள் என்று நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை, விரும்பியவர்கள் நீங்கள் சென்று விடலாம் என்று சொன்ன பொழுது பலர்கள் போனார்கள். ஆனால் அவர்களுடைய அஹ்ல் பைத்தினர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய ஆதரவாளர் கிட்டத்தட்ட 72 பேர்கள் மாத்திரம் கர்பலாவிலே தங்கியிருந்ததாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக வடிகட்டி எடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த அடிப்படையிலே இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த கர்பலா களத்திலே நாங்கள் இமாம் ஹுசைனுடைய சிறப்பை பற்றியும் அவர்களுடைய வரலாறை பற்றியும் சரித்திரத்தை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடைசியிலே ஒருவர் பின் ஒருவராக அந்த கர்பலா களத்திலே ஷஹீதாகியதற்கு பிறகு இமாம் ஹுசைனுடைய கட்டம் வருகிறது. இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய சகோதரி பிபி ஜெய்னபிடத்திலே என்ன செய்கிறார் என்று சொன்னால், நான் மரணிக்கின்ற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கூடாரத்தை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்தும் தன்னுடைய சகோதரியிடமிருந்தும் தன்னுடைய நண்பர்களிடமிருந்தும் மிஞ்சியிருந்தவர்களிடத்திலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பலர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு விதவைகளாக சிலர்கள், அனாதைகளாக சிலர்கள் இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர்களிடமிருந்து விடைபெற்று போவதற்கு இமாம் ஹுசைன் அவர்கள் தயாராகின்றார்கள். அவர்களுக்கு சக்கீனா, ருக்கையா, உம்மு குல்தூம் போன்ற பிள்ளைகள் இருந்தது. சக்கீனா என்ற பெண்மணி, அந்த குழந்தை மிகவும் ஒரு அறிவுள்ள, ஒரு ஆளுமையுள்ள ஒரு பிள்ளையாக இருந்தது. தந்தையே, நீங்கள் எங்களை விட்டு சென்று நீங்கள் கொலை நடந்தால் எங்களை யார் இங்கே பார்ப்பார்கள், எனவே நீங்கள் எங்களுடைய பாட்டனார் வாழக்கூடிய மதீனாவுக்கு நீங்கள் எங்களை கொண்டு விட்டு வாருங்கள் என்று கருத்துப்பட அவர்கள் சொன்ன பொழுது, மகளே அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று சொன்ன பொழுதோ அவர்கள் நினைத்தார்கள், மரணத்தை நோக்கி என்னுடைய தந்தை நகர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று. இப்பொழுதோ இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடமும் சகோதரியிடமும் விடைபெற்று தன்னுடைய குதிரையில் ஏறி அவர்கள் போகின்றார்கள். இமாம் ஹுசைனுக்கு ஒரு சிறிய ஒரு குழந்தை இருந்தது, அலி அஸ்கர்ன்னு சொல்லி பால் குடிக்கக்கூடிய பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை பால் குடிப்பதற்கு தாயுடைய மடியிலே மார்பிலே பால் இல்லை என்றால் தண்ணீரை தடை செய்து விட்டார்கள். தண்ணீர் இல்லாத நிலை, தாய்க்கு பால் வத்தி விட்டது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஹசரத் ஜைனப் அவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக தேடி தேடி ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா என்று பார்க்கின்றார்கள். கூடாரத்தில் எங்கேயும் தண்ணீர் இல்லை. இப்பொழுது அந்த பிள்ளை தண்ணீரின்
தாகத்தினால் அல் ஆத்தஷ் அல் ஆத்தஷ் அல் ஆத்தஷ், தாகமே தாகமே என்று பீரிட்டு அழுது கடைசியிலே அந்த பிள்ளையினுடைய நிலை தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், பால் இல்லாமல் வாடி வதங்கி எந்த அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வாயை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது ஒரு காய்ந்த கம்பை போன்று அவருடைய உதடுகள் காணப்பட்டது. இப்பொழுது அந்த குழந்தை அதனுடைய பரிதாபகரமான இறுதி கட்டம், மரணிக்கக்கூடிய உணவில்லாமல் தாகித்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த குழந்தை தன்னுடைய வாயிலே இருந்து நாவை வெளியே போடுவதும் உள்ளே எடுப்பதும் வெளியே போடுவதும் வெளியே எடுப்பதுமாக இருந்தது. இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த கல்நெஞ்சம் படைத்த அந்த வம்பர்களிடம் கேட்கின்றார்கள், சண்டைக்கு வந்திருப்பது நாங்கள், பெண்களோ பிள்ளைகளோ சண்டைக்கு வரவில்லை. எனவே நீங்கள் இந்த குழந்தைக்கு நீங்கள் தண்ணீர் கொடுங்களன். இல்லம் தக்குன் லக்கும் தீன் வலா தகாஃபூனல் மஆத் ஃபகூனு அஹ்ராரன் ஃபீ துன்யாக்கும். மறுமையை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால், மார்க்கத்தை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு இல்லாவிட்டால், உலகத்தினுடைய சுதந்திரமான நடுநிலைமையான மக்களாக நீங்கள் இன்று ஏன் சிந்திக்கக்கூடாது? இந்த பிள்ளைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கக்கூடாதா என்று சொன்ன பொழுது அங்கிருந்த ஒரு வம்பன் அந்த குழந்தையை பதம் பார்த்து விடுகின்றான், அம்பு ஏதி விடுகின்றான். அந்த அண்ணலம் ஹுசைனன் அவர்களுடைய கையிலே இருந்த அந்த குழந்தையினுடைய அந்த குரல் வலையிலே அந்த அம்பு பாய்ந்து என்ன செய்கிறது சொன்னால் ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. இமாம் ஹுசைனுடைய கையிலே இருந்து அந்த ரத்தம் என்ன செய்கிறது, கீழே அவ்வாறு வருகிறது. அந்த குழந்தை ஷஹீதாகி போகிறது. கடைசியிலே இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த கர்பலா களத்திலே ஆஷூராவுடைய தினத்திலே 10வது நாள் துஹருடைய நேரம் சென்று கடுமையாக போராடி கடைசியிலே அந்த குதிரையிலே இருந்து அவர்கள் விழுந்து அந்த மண்ணிலே அவர்கள் ஷஹீதாகி விடுகின்றார்கள். இதுதான் இமாம் ஹுசைனுடைய கர்பலா நிகழ்வாக இருக்கின்றது. அங்குதான் அவர்களுடைய ஜியாரம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு அவருடைய தலையை வெட்டி, அவருடைய உடம்பில் இருந்த தலையை வெட்டி சிரியாவுக்கு யசீதுடைய தர்பாருக்கு எஞ்சிருந்த பெண்களையும் பிள்ளைகளையும் சிறைபிடித்து அவர்களை கட்டி அந்த குதிரையிலும் ஒட்டகத்திலும் ஏற்றி அவர்களை கொண்டு சென்ற அந்த காட்சி இன்றும் கூட நாங்கள் உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளத்தை பதைத்து கொண்டிருக்கிறது, அள வைக்கின்றது, கவலை செய்த உள்ளமாக இருக்கின்றது. இன்று அந்த இமாம் ஹுசைன் அவர்களுடைய அந்த ஜியாரத்துக்கு நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சென்று தரிசிக்கக்கூடிய ஜியாரத்து செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் யசீதுடைய கபரையோ அவருடைய தந்தையினுடைய கபரையோ தந்தையினுடைய கபரையோ யாரும் சென்று பார்ப்பதோ கேட்பதோ இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், நல்ல சொல்லுக்கு கலிமத்தின் தையிபா கஷஜரத்தின் தையிபா, அது என்ன செய்கின்றது என்று சொன்னால், இந்த அல்லாஹு தஆலா நல்ல சொல்லுக்கு, நல்ல மனிதருக்கு, நல்ல பண்புக்கு, நல்ல விடயத்துக்கு இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா அது உறுதியானதும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அது எந்த நேரமும் கனி கொடுத்து கொண்டிருக்கும், பிரயோசனமாக இருக்கும், எல்லா இடங்களிலும் அது ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்ற குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சிந்திப்பதற்காக எங்களுக்கு இப்படியான விடயங்களையும் குர்ஆனுடைய தத்பீக்குல் குர்ஆன் தஃப்சீர் என்ற அடிப்படையிலே நடக்குகின்ற சம்பவங்களை, யசீதுடைய பண்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இந்த விடயங்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். ஹுசைனுடைய பண்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக நெருங்கியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த இமாம் ஹுசைனை பற்றி நாங்களும் விளங்கி அவர்களுடைய வரலாற்றை, அவருடைய சீராவை நாங்களும் தெரிந்து இவ்வாறான விடயங்களில் இருந்து படிப்பினை பெற்று நல்ல ஹுப்புல் ஹுசைனை, இமாம் ஹுசைனுடைய அந்த ரூஹை, ஆத்மாவை எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் ஒளிபரக்க செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.